தோசை சுடுறது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நாளைக்கு தரா போகிறோம். வெளியே வாங்குற அளவுக்கு நாங்கள் தெரியாது கிடையாது. ஆனால் இந்த திருட்டு நாய்ங்க வெளியே சாப்பிடுவோம். புது விதமான தோசை இது வந்து எப்படின்னா சி தோசை. நடுவில் வந்து நாங்கள் சி யாரும் அதெல்லாம் இல்லை. இந்த நாய் வீடு எடுத்ததுனால தான் அது அப்படி ஆச்சு. அது சமாளிக்க தான் எதுவும் சி தோசை பி தோசை சொல்லிட்டு இருக்கான். சரி சரி தோசை ஆயிடுச்சுல வாங்கலாம். சுட்டது ஒரு தோசை. எத்தனை பேர் போவாங்க அதுக்கு? போனே வரல. அசிங்கப்பத்திட்டு கோச்சுன்னு போகிறான். நிலா தோசை. அவனுங்களுக்கு தோசை உப்பு கட்டாகுதா? நாங்கள் எப்பவுமே தோசை வந்து ஒயிட் கலர் மாவில் தான் ஊற்றுவோம். நீங்கள் எந்த கலர் மாவில் ஊற்றுவீங்க கமெண்ட் பண்ணுங்க. எண்ணெய் தேய்க்கிறாங்க. எண்ணெய் தேய்க்கிறாங்களா? எண்ணெய் தேய்ச்சி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கை கால் வலி தோசைக்கு அதனால எண்ணெய் தேய்ச்சி வந்து திருப்பி போடணும். இப்படி தான் திருப்பி போடணும். நாங்கள் இப்படி தான் போடுவோம். நீங்கள் எப்படி போடுவோம் கமெண்ட். நீங்கள் போடுங்க இல்லை போடாதீங்க. தோசை கல்லுலேயே விடுங்க. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இப்போ இவன் தான். சர்வேயர் சாண்டி இப்படி வந்து அன்வான்டா டப்பாலாம் திறந்து பார்க்கக்கூடாது. இவர் தான் கட்டிங் கவின். ஆனியன் தோசைக்காக ஆனியன் கட் பண்ணிருக்காரு. நாங்கள் வந்து ஆனியன் தோசைக்கு ஆனியனை கட் பண்ணி தான் போடுவோம். நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் இப்படி தான் உட்காந்து சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் எப்படி உட்காந்து சாப்பிடுவோம்? பிளாக் எடுக்க வந்த எண்ணெயை குழம்பு ஊற்ற வச்சானுங்க. பிளாக் எடுக்கிற நம்மளே முட்டை எடுத்து தர சொல்கிறாங்க. பரவாயில்ல. எங்க தடாக்கு வாங்க.